வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம முதல்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்த்துடலாம். நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தோம்னா நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இன்னைக்கு ஓப்பனிங் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல்ல 23,322 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோன்லேருந்து நமக்கு என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இதையே ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த ஜோனில் நமக்கு எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 23,394 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இங்கே நமக்கு இது ஒரு ஜோனாக செயல்படும். இப்போ இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 23,483 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது நமக்கு பைவட் பாயிண்ட்லேருந்து கீழ் நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு மார்க்கெட் அப்படின்னா நமக்கு முதல் சப்போர்ட் லெவல் 23,161 இருக்கும். இதை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இந்த ஜோனை நம்ம இந்த லெவலை எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 23,072 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்து 23,000 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோன் எல்லாம் நம்ம எக்ஸிட் ஆகுதான்னு பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி நகரும் பொழுது மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவலாக நமக்கு இந்த பைவட் பாயிண்ட் இருக்கும். இப்போ நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க சப்போர்ட் லெவல் பைவட் பாயிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே இருக்க இந்த சப்போர்ட் லெவல் 2 நமக்கு முதல் சப்போர்ட் லெவலாக செயல்படும். இந்த மாதிரி நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு லெவலையும் இந்த மாதிரி நம்ம மாற்றி செட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அடுத்து திரும்ப மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானிங்கை அமைச்சுக்கலாம். அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கு. இதில் 2 சேனல். இப்போ நம்ம வந்து எந்த சேனலை இங்கே மார்க்கெட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு வீ ட்ரெண்ட் கிடச்சிருக்கா. இப்போ இதுக்கு அடுத்து இதை ரிவர்ஸில் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேரிங் பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாரம் 7 நாள் ட்ரேடிங் செஷனுக்கு நம்ம இது இந்த மாதிரி நமக்கு நகன்றிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு இன்னும் ஒரு 8 அல்லது 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த கட்டத்தை ரீச் ஆகுதா அப்படிங்கிறத இந்த பேட்டர்னோட நம்ம மேட்ச் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் மேட்சிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 22,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குமா இல்லை நமக்கு திரும்ப இதே இடத்துல இங்கே அதாவது 23,000 மார்க்கெட் வந்து திரும்பவும் மேல் நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு இதே இடத்துல மார்க்கெட்டை நமக்கு இங்கே மேல் நோக்கி மூவ் ஆக போதா அல்லது இதே மாதிரி நமக்கு இந்த பேட்டர்னோடைய அதே மாதிரி மூவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு மார்க்கெட் எப்படி அடுத்த கட்டம் எந்த இடத்துல எந்த நேரத்தில் ரிவர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே வி தான் இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கேருந்து இந்த மார்க்கெட்டை நம்ம பேட்டர்னை செக் பண்ணுறோம். மேலும் இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவலை நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லெவலையும் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே நம்ம மேஜராக எந்த லெவல் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,800 தான் மேஜரான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலை நமக்கு தாண்டிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து டவுன் ட்ரெண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே அடுத்து நமக்கு 23,800 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு மேல் நோக்கி 24,000 நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் 3 க்ளோனிங் சேனல் இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக 2வது சேனலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு 3வது சேனலுக்குள்ளே நுழைஞ்சு இங்கே இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா 22,000
850ல இருந்து 700 வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஜோனை வச்சுக்கலாம். இந்த ஜோன்ல நமக்கு மார்க்கெட் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து இந்த டவுன் ட்ரெண்டுக்குரிய சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிடும். அல்லது நமக்கு இப்போ இன்னும் இந்த லைனை நமக்கு இங்க பாட்டமை டச் பண்ணல, அதாவது 23,000 நமக்கு இன்னும் டச் பண்ணல. 23,000 டச் பண்ணிச்சுன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து இப்ப நமக்கு இறங்கின வேகத்துக்கு திரும்பவும் அடுத்து 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். அதாவது 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகுதுன்னா நமக்கு 24,000 பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகரும். அடுத்து பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமா 51,870 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்டம் 52,143 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப இதையும் தாண்டி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எடுத்து 52,625 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 51,115 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா 50,633 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க இருந்து என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சுன்னா 50,360 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். இங்க நம்ம சார்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி இந்த 3 க்ளோனிங் சேனலை வரைஞ்சிருக்கும். இந்த சேனல்ல தான் பேசிக் சேனல் நமக்கு 1, 2, 3. இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நம்ம இதை அடுத்த 1 டே சார்ட்ல பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் நமக்கு மேல 52,000 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு 53,000 பிரேக் அவுட் பண்ணி 53,350 வரைக்கும் நமக்கு போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. நம்ம இங்க அதுதான் செட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி 3ஆம் சேனல்கள் நுழைஞ்சிருச்சுன்னா 49,700 தாண்டி 650 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம பார்க்குறோம். இந்த W பேட்டர்ன்ல கம்ப்ளீட் ஆகிற இடத்தையும் அடுத்து இதை ரிவர்ஸ்ல நம்ம இப்போ பேட்டர்ன் செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லைனுக்கு இந்த வெட்ஜ் லைனுக்கு மேலே தான் நேத்திக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கும் இதே லைனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகுதுன்னா நமக்கு அடுத்து மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இது ஒரு அனலைஸா நம்ம எடுத்துக்கலாம். அல்லது மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது திரும்ப நமக்கு இந்த வெட்ஜுக்கு கீழே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா அதோட கண்டினியூஷனும் அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த வெட்ஜுக்கு கீழேயே அடுத்து இன்னும் 2 நாளுக்கு நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்ப நம்ம இந்த பேட்டர்னை ரிவர்ஸ் பண்ணும் பொழுது 8ஆம் தேதியில நமக்கு இந்த பேட்டர்னோட நமக்கு சேமா மூவ் ஆக போகுது அப்படின்னா மார்க்கெட் 8ஆம் தேதிக்கு அப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி நமக்கு அடுத்து 53,350 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இல்ல நமக்கு இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகாம இந்த பாக்ஸை விட்டு எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு முதல்ல இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை நமக்கு முதல்ல எக்ஸிட் ஆகும். அதாவது 50,750 நமக்கு எக்ஸிட் ஆகும். அப்ப இங்க ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனுக்கும் கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் இந்த வெட்ஜ் நம்ம டிரா பண்ணி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். மேலும் தொடர்ந்து 2 நாட்களா நமக்கு இந்த ட்ரெண்ட்ல ரெட்ல இருந்தது நமக்கு நேற்று கிரீன்ல காமிச்சிருக்கு. ஆனா இங்க செல்லரோட டாமினேஷனும் இருக்கு. இப்போ இன்னியோட நிஃப்டி 50யோட க்ளோசிங் மணிக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் வெட்ஜுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கானும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.